Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் நீட் கவுன்சிலிங் நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்கள் வந்திருக்கும். அதாவது நிறைய பேர் வந்து எலிஜிபிள் மார்க் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும், ஒரு 110 தான் இருக்கும், 120 தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம் என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தோம். சரியா? ஆனால் நீட்டில் எலிஜிபிள் மார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 177 போயிடுச்சு. சரியா? இது யாருமே எதிர்பார்க்கல. ஓசியாக இருந்தீங்க அப்படின்னா 213 கிட்ட என்னாச்சு பார்த்தா போயிடுச்சு. அப்படிங்கிற பட்சத்தில் சார் என் கையில் எலிஜிபிள் மார்க் இல்லை, அதே மாதிரி நான் வந்து செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் ரிப்பீட்டர்ஸும் நான் போட்டுட்டேன், இப்போ என்ன பண்ணுறேனே பிளாங்காக இருக்கேன் சார் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது. ஒருவேளை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த நிலைமையில் இருந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இந்த வீடியோ சொல்லுங்கள். இதில் ரொம்ப முக்கியமாக கடைசியாக இந்த வீடியோட எண்டில் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்து நான் சொல்லுவேன். அந்த அப்டேட் உங்களுக்கு ஓகே அப்படின்னாலும் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ரொம்ப முக்கியமாக அதாவது நான் வந்து டாக்டர் தான் சார் ஆகணும், என் பேருக்கு முன்னாடி நான் டாக்டர் போடணும் சார் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் நீட் இல்லாமல், சரியா, நீட் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா BNOS வந்து நீங்கள் படிக்கலாம். சரியா? இப்போ நான் சொல்லக்கூடிய எந்த கோர்சஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, அதாவது எந்த காலேஜில் போகலாம், எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வரும் அப்படிங்கிற அப்டேட் வந்து அந்த கைட்லைன்ஸ் வந்து என்னன்னு பார்த்தா உங்களுக்கு நாம் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அதனால் நீங்கள் டிஸ்பிளேல நம்ம நம்பர் பார்த்துப்பீங்க, நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. எந்த காலேஜ் போனீங்கன்னா எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வரும் அப்படிங்கிற அப்டேட் வந்து உங்களுக்கு வந்து சூப்பராக நம்ம வந்து கொடுத்துடலாம். ஓகேவா? அப்போ BNOSக்கு வந்து நீட் எக்ஸாம் தேவையில்லை, உங்களோட 12th மார்க் வந்து போதும். ஆனால் பயோ மேக்ஸ் குரூப்பாக நீங்கள் இருக்கணும். சரியா? அதாவது பயாலஜி மஸ்ட்டு. ஓகேவா? அப்போ பயாலஜி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் BNOS படிக்கலாம், பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகி சயின்ஸ். சரியா? இந்த டாக்டர் கோர்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீட் வந்து அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேராமெடிக்கல் கோர்சஸ். சரியா? பேராமெடிக்கல் கோர்சஸ் நம்ம சொல்லும் போது BSc நர்சிங்காக இருக்கட்டும், இல்லை BPTயாக இருக்கட்டும், இல்லை BPharmமாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே அப்ளிகேஷன் டேட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிடுச்சு. நம்ம டைரக்ட் அட்மிஷன்ஸ் வந்து ஆனால் போடலாம். அப்போ டைரக்ட் அட்மிஷன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு சான்ஸாக இருக்கும் நீங்கள் எலிஜிபிள் மார்க் இல்லை அப்படின்னா. அதுக்கப்புறம் ஃபார்ம் டி வந்து ரொம்ப ஒரு முக்கியமான கோர்ஸ். சரியா? இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் கேடரில் தான் வரும். சரியா? ஆனால் இதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீட் எக்ஸாம் கிடையாது, நீட் ரிசர்வ், அதாவது நீட்டோட எலிஜிபிள் மார்க் வந்து தேவையில்லை. ஆனால் 6 இயர் கோர்ஸ். சரியா? மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் 5.5 இயர்ஸில் முடிஞ்சிடும். ஆனால் ஃபார்ம் டி வந்து 6 இயர் கோர்ஸ், அதை நீங்கள் பார்த்துங்க. அப்போ ஃபார்ம் டியோட டைரக்ட் அட்மிஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக இன்ஜினியரிங். சார் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் நாங்கள் அப்ளை பண்ணவே இல்லை சார், நான் டைரெக்டாக போட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா டைரெக்டாக போடலாம். வெறும் 1 lakh ஃபீஸ் வாங்கக்கூடிய காலேஜஸ் வந்து இருக்குது. அது பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும். சரியா? இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சில பேர் பியூர் சயின்ஸ் குரூப் படிச்சிருப்பீங்க, அப்போ நான் இன்ஜினியரிங் படிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா படிக்கலாம். பயோமெடிக்கல் படிக்கலாம், பயோடெக் படிக்கலாம். சரியா? இன்ஜினியரிங்கில் நீங்கள் படிக்கலாம். ஓகேவா? அப்போ அந்த மாதிரி ஹெல்ப் வேணும், என்னால் 1 lakh தான் சார் ஃபீஸ் கட்ட முடியும், அதே மாதிரி எனக்கு நான் வந்து SC/ST கம்யூனிட்டியில் நான் வரேன் சார், அப்போ ஸ்காலர்ஷிப் கிடைக்குமா சார் அப்படிங்கிற டவுட் இருக்கும். ஸ்காலர்ஷிப்போடு நீங்கள் என்னாச்சு பார்த்தா படிக்கலாம், அதுக்கும் நம்ம என்னாச்சு பார்த்தா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அதுக்கப்புறம் எல்எல்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானது. எல்எல்பி நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் கவுன்சிலிங் அப்ளை பண்ணிக்க முடியும், ஏன்னா 3rd ரவுண்டே முடிய போகுது எல்எல்பியில். அப்போ கவுன்சிலிங் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா எல்எல்பி நம்ம டைரக்ட் அட்மிஷன்ஸ் வந்து போடலாம். இதெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமான அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நீங்கள் நீட்டில் லாஸ்ட் இயர் எலிஜிபிள் மார்க் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா நாம் MBBS அப்ராடில் என்ன போடலாம். அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் நம்மளே தொடர்பு கொள்ளுங்க. ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த சேனலை பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் சொல்லுங்கள். ஏன்னா யாராவது இந்த பார்டரில் இருப்பாங்க, என்ன பண்ணுறேனே தெரியாமல் ஒரு பிளாங்காக இருப்பாங்க. அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம ஸ்டூடியோவில் பார்க்கலாம்.